ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ. என்னை புரிஞ்சுக்கோ. அட்லீஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. என்னை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணேன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். என்னை புரிஞ்சுப்பேன்னு நம்புகிறேன். இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே கேட்டுட்ருக்க போகிறீங்க? எல்லாமே ஒன்று தான், ஆனால் வேறு வேறு விதமாக கேட்குறீங்க இல்லையா? எதுக்கு? நிஜமாகவே ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அதே மாதிரி நீங்கள் அவங்கள நிஜமாகவே நல்லா புரிஞ்சு வச்சுருக்கீங்க. உங்களோட பார்ட்னரோ இல்லை உங்களோட ஃப்ரெண்டோ நிஜமாகவே உங்களை புரிஞ்சு வச்சுருக்காங்கன்னா நீங்கள் இந்த கேள்வி கேட்கறதுக்கான அவசியம் இல்லைல்ல. இந்த வார்த்தை சொல்கிறதுக்கான அவசியமும் ஏற்பட்டிருக்காது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு நினைக்கிறீங்க? உங்கள் மேலே நான் கேட்குறேன். உங்களுக்கு உங்கள் மேலேயே நம்பிக்கை இல்லை. நிஜமாகவே அவன் புரிஞ்சுப்பாளா? நிஜமாகவே அவன் என்னை புரிஞ்சுப்பானா? இதனால் அவன் ஏதாவது தப்பாக நினச்சிப்பானோ? இதனால் அவன் என்னை புரிஞ்சுக்காம போயிடுவானோ? நடக்குது தானே. அதனால தாங்க சொல்கிறேன், ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா பிரச்சனையே வராது. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட்.